கிராம சபை கூட்டத்தினுடைய நோக்கத்தை பற்றி நான் உங்களிடத்தில் ஏற்கனவே சொன்னேன். அதை நீங்களும் புரிஞ்சுக்கிட்டு எதுக்காக கூடியிருக்கு, எதுக்காக இந்த நிகழ்ச்சி நடக்குதுன்னு நீங்களும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அந்த அடிப்படையில் உங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் எடுத்து சொல்லியிருக்கிறீங்க. ஒரு 15 பேர் பேசியிருக்கிறீங்க. அதில் 2-3 பேர் ஆண்கள், மிச்சம் அத்தனை பேரும் பெண்கள் தான் பேசியிருக்கிறீங்க. ஆக பெண்கள் எவ்வளவு விழிப்பா பிரச்சனைகள் எல்லாம் அறிஞ்சு புரிஞ்சு வச்சிருக்கிறாங்கிறது நல்லா தெளிவாக தெரியுது. இங்க பேசினவங்க பெரும்பாலும் இதை தனிப்பட்ட உங்க சொந்த பிரச்சனையை பத்தி கூட பேசல. ஊர் பிரச்சனை, இப்போ உதாரணமா பஸ் வேணும் அப்படின்னு கேட்டீங்க. அது ஏதோ தனிப்பட்ட உங்களுக்கு மட்டும் இல்லை, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் அது இருக்க போகுது. அதே மாதிரி குடிநீர் பிரச்சனை, மருத்துவ வசதி இங்க இல்லை, அப்புறம் 100 நாள் வேலை திட்டம், அதுக்கு பிறகு குளம் வேணும், வேலை வாய்ப்பை உருவாக்கி தரணும், மகளிர் சுய உதவிக்குழு திமுக ஆட்சி இருந்தப்ப எப்படி இருந்துச்சு, இப்ப எந்த நிலையில் இருக்கு, இதெல்லாம் இங்க குறிப்பிட்டு பேசியிருக்கிறீங்க. ஆக மகளிர் சுய உதவிக்குழு பத்தி நிச்சயமா உங்களுக்கு நான் சொல்லி ஆகணும். ஏன்னா இங்க பெண்கள் அதிகமா இருக்கிறீங்க, மகளிர் சுய உதவிக்குழு இடம்பெற்று இருக்கக்கூடியவங்க நிறைய இருக்கிறீங்க. முதல்ல 1989 நம்ம தலைவர் கலைஞர் தான் மகளிர் சுய உதவிக்குழு ஆரம்பிச்சு வச்சார் தருமபுரி மாவட்டத்தில். அது பறந்து அப்படியே விரிஞ்சு நான் துணை முதலமைச்சராக இருந்தப்போ மிகப்பெரிய அளவில் வளர்ந்து வந்துச்சு. ஆனால் வளர்ந்து வந்தது இன்னைக்கு என்ன நிலைக்கு கீழே போயிருக்குன்னு நினைச்சு பார்த்தா வேதனையா இருக்கு. இந்த மகளிர் சுய உதவிக்குழுவை கலைஞர் தொடங்கி வச்சப்போ தெளிவாக சொன்னார், பெண்கள் சுதந்திரமா இருக்கணும், மகளிர் தங்களுடைய சொந்த காலில் நிற்கணும், யாருடைய தயவையும் எதிர்பார்க்காமல் இருக்கணும், ஒரு தன்னம்பிக்கையோடு அவங்க வாழணும் அப்படிங்கிற அந்த நினைப்போடு தான் தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த மகளிர் சுய உதவிக்குழுவை தொடங்கி வச்சார். திமுக ஆட்சியில் தான் பெண்களுக்கு முக்கியத்துவம் தரப்பட்டுச்சு. சொத்துல பெண்களுக்கு சம உரிமை, வேலை வாய்ப்பில் பெண்களுக்கு 30% இடஒதுக்கீடு, கர்ப்பிணி பெண்களுக்கு உதவித்தொகை, விதவைகளுக்கு மறுவாழ்வு திட்டம், ஒரு ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்திருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு திருமணம்னு சொன்னா அந்த திருமணத்திற்கு உதவி செய்யக்கூடிய திட்டம் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் கிடையாது. முதல்ல தமிழ்நாட்டில் கலைஞர் முதலமைச்சராக இருந்தபோது தான் திருமண உதவி திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டுச்சு. இப்படி பல திட்டங்கள், ஆரம்ப பள்ளிக்கூடங்கள்ல கட்டாயமா பெண்களை தான் ஆசிரியர்களாக நியமிக்கணும்னு சட்டம், உள்ளாட்சி அமைப்புகள்ல 33% இடஒதுக்கீடு பெண்களுக்கு கொடுக்கணும். கவுன்சிலரா, மேயரா, உள்ளாட்சி தலைவரா, ஊராட்சி தலைவரா, ஒன்றிய தலைவரா, மேயரா கூட வரணும். 33% இடஒதுக்கீடு திமுக ஆட்சியில் தான் முதல்ல வழங்கப்பட்டுச்சு. அதுக்கு பிறகு தான் மற்ற மாநிலங்கள்லாம் வந்துச்சு. இப்போ கூட சட்டமன்றத்தில் 50% வரணும்னு தொடர்ந்து நம்ம தான் குரல் கொடுத்துட்டு இருக்கிறோம். சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்திலையும் வரணும் அப்படின்னு நாடாளுமன்றத்திலையும் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஆக எதுக்காக இதை சொல்றேன்னா, அந்த மகளிர்கள் தன்னம்பிக்கையோட வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சுய உதவிக்குழுவை தொடங்கினார் கலைஞர். அந்த சுய உதவிக்குழு தொடங்கி படிப்படியாக வளர்ந்து வந்துச்சு. இந்த சுய உதவிக்குழு என்பது அரசை பொறுத்த வரைக்கும் அது சமூக நலத்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்துச்சு. அப்ப நான் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தேன். கலைஞர் தான் கூப்பிட்டு சமூக நலத்துறையிடமிருந்து உள்ளாட்சித்துறை இடத்த ஒப்படைச்சாங்க. நான் அந்த பொறுப்பை ஏற்றுக்கிட்டு மகளிருக்கு எல்லா சலுகைகளையும் வழங்கணும், உதவித்தொகை வழங்கணும், சுழல் நிதி வழங்கணும், வங்கி கடன் வழங்கணும், மானியத்தோட கூடிய கடனை வழங்கணும் என்று முடிவு பண்ணி நானே நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்துக்கும் ஒரு முறை இல்லை 4 முறை 5 முறை நான் பொறுப்பில் இருந்தபோது
உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தப்போ, துணை முதலமைச்சராக இருந்தப்போ, நானே நேரடியாக போய் அங்கே ஒரு விழாவை ஏற்பாடு செஞ்சு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி அந்த நிகழ்ச்சியில் அங்கே இருக்கக்கூடிய எல்லா மகளிர் சுய உதவிக்குழுவையும் அழைச்சி உட்கார வச்சு அவங்களுக்கு அந்த கடனை, சுழல் நிதியை, வங்கி கடனை, மானியத்தோடு கூடிய கடனை நானே அவங்க கையில் நேரடியாக கொடுத்தேன். நீங்கள்லாம் மறந்துருக்க மாட்டீங்க, பல பேர் வாங்கியிருப்பீங்க. வந்து ஒரு அரசாங்கத்தில் ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னா நலத்திட்ட உதவிகள் கொடுப்பாங்க. அந்த நலத்திட்ட உதவி கொடுக்கறதுக்கு மந்திரியோ எம்எல்ஏவோ வருவாங்க, எம்பியோ வருவாங்க, அதிகாரிகளோ வருவாங்க. ஒரு 100 பேருக்கு கொடுக்கணும்னு அந்த நிகழ்ச்சியில் இருக்கும். ஒரு 5 பேருக்கு கொடுத்துட்டு மிச்சத்தெல்லாம் அதிகாரி கொடுப்பாங்கன்ட்டு போயிடுவாங்க. 100 பேருக்கு கூட இருந்து பொறுமையாக கொடுக்க மாட்டாங்க. 5 பேருக்கு கொடுத்துட்டு ஃபோட்டோக்கு ஒரு போஸ்ட் கொடுத்துட்டு போயிடுவாங்க. இதுதான் அரசு நிகழ்ச்சி. மிச்சம் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதை போய் வாங்கிறதுக்கு ஆஃபீஸுக்கு போகணும், அதிகாரிகளை பார்க்க போகணும். அதுக்கு நடையா நடந்து அது வாங்கவே வேண்டான்னு சில பேர் முடிவு பண்ணிவிடுவாங்க. அவ்வளோ அழுத்துப்பாங்க. அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. அதனால தான் நான் என்ன பண்ணேன்னா, இந்த சுழல் நிதி கொடுக்கறத சுய உதவி குழுக்கு நானே அத்தனை பேருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணேன். அதிகாரிகள் தான் நான் நம்பலை. நான் என்ன பண்ணேன்னா, அந்த மேடையில் போய் நின்றுக்கிட்டு 1000 பேர் மட்டும் இல்லை, 2000 பேர் மட்டும், 5000 பேரே வந்திருப்பாங்க. 5000 பேர் கொடுக்கணும். காலையில் 10 மணிக்கு ஆரம்பித்தா 2 மணி 3 மணிக்கெல்லாம் மத்தியானம் முடிச்சிருக்கிறேன். நம்பரை போட்டு அவங்களுக்கு பேட்ஜ் கொடுத்து நம்பரை அடையாளம் பண்ணி கவரில் எதை கொடுக்கணுமோ அந்த கவரில் நம்பரை போட்டு, ஏன்னா பேரை சொல்லி கொடுத்தா கன்ஃபியூஸ் ஆகிடுன்னு சொல்லிட்டு வரிசையாக உட்கார வச்சுருவோம். நம்பர் படி வரிசையாக அந்த மேடைக்கு வந்து வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. வாங்கும்போது உடனே ஃபோட்டோ எடுப்போம், கம்ப்யூட்டரில் ஃபோட்டோ எடுப்போம். எடுத்து அவங்க இறங்கி கீழே வெளியில் போகிறதுக்குள்ள அவங்களுக்கு ஃபோட்டோ காப்பியும் கொடுத்துருவோம். அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தோம். சில தாய்மார்கள் மேடையில் வந்து எனக்கு திருஷ்டிலாம் கூட சுற்றி இருக்கிறாங்க. அதெல்லாம் மறக்க முடியாதுனால. சில வயது முதிர்ந்த தாய்மார்கள் மேடைக்கு வந்து சொல்லுவாங்க, நாங்கள்லாம் கீழே உட்காந்துருந்தோம், நாக்காளி போட்டு வசதியாக எங்களை உட்கார வச்சுருக்கீங்க, நீங்கள் ஆர்டர் பண்ணும்போது அப்போ தான் நாங்கள் மேலே வரோம், ஆனால் நீங்கள் வந்து காலையில் 9 மணி 10 மணிக்கு நிற்க ஆரம்பிச்சிங்க, இன்னும் 2 மணி ஆச்சு, இன்னும் நின்றுக்கிட்டே இருக்கிறீங்களோ, உங்கள் கால் வலிக்கலையான்னு கூட சில தாய்மார்களை பார்த்து கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், என்ன தெரியுமா சொன்னேன், எனக்கு வலிக்கலம்மா, ஏன்னா நீங்கள் இந்த கவரை வாங்கும்போது முகத்தில் ஒரு மலர்ச்சியை பார்க்குறேன், சிரிப்பை பார்க்குறேன், மகிழ்ச்சியை பார்க்குறேன். அதை பார்க்குறப்போ என் கால் வலி தானாக பறந்து போயிடுது அப்படின்னு சொன்னேன். காரணம் அந்த அளவிற்கு அதில் கவனத்தை செலுத்தி அக்கறை எடுத்துக்கிட்டு அந்த பணியை நம்ம செஞ்சோம். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நீங்களாம் பேங்க்கே பார்த்துருக்க மாட்டீங்க, பேங்க்குள்ளே நுழைய முடியாது. ஆனால் சுய உதவிக்குழு வந்ததுக்கு பிறகு வங்கியில் போய் உட்காந்து மேனேஜருக்கு முன்னாடி உட்காந்து அவங்க எழுந்திரிச்சு நின்று உங்களுக்கு மரியாதை கொடுத்து காஃபி டீயை கொடுத்து கூல்ட்ரிங்க்ஸை கொடுத்து உபசரிச்சிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு அது இருக்கா? இல்லை, எல்லாம் மறைஞ்சு போச்சு இந்த ஆட்சியில். ஏன்னா இந்த ஆட்சியாக இல்லை, அது ஒரு பெரிய ஒரு காட்சியாக இருக்குது, அவ்வளோதான். கொள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எடப்பாடி ஆட்சின்னு சொல்ல முடியாது, இது ஒரு கரப்ஷன் ஆட்சி, கமிஷன் ஆட்சி நடக்குது தமிழ்நாட்டில். அதே மாதிரி மோடி ஆட்சின்னு சொல்ல முடியாது, அது ஒரு கார்பரேட் ஆட்சி அங்கே மத்தியில் நடந்துகிட்டு இருக்கு. ஆக இந்த நிலையில தான் இப்படிப்பட்ட நிலை. அது மட்டும் இல்லை, இங்கே குடிநீர் பிரச்சனை சொன்னீங்க, ரோடு பிரச்சனை சொன்னீங்க, லைட்டு பிரச்சனை சொன்னீங்க, சுகாதார சீர்கேடு பிரச்சனை சொன்னீங்க, குளம் பிரச்சனை சொன்னீங்க, பஸ், இதெல்லாம் உள்ளாட்சி தேர்தலை கூட நடத்த முடியாத ஒரு வக்கற்ற ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. உள்ளாட்சி தேர்தலை நடத்தி இருந்தா இந்த ஊருக்கு ஒரு பிரசிடென்ட் இருந்திருப்பாங்க, ஒன்றியத்துக்கு ஒரு சேர்மன் இருந்திருப்பாங்க, கவுன்சிலர் இருந்திருப்பாங்க, மாவட்ட கவுன்சிலர் இருந்திருப்பாரு, ஆக சேர்மன் இருந்திருப்பாங்க. அவங்களாம் இருந்தாங்கன்னா நிச்சயமா இவ்வளவு குறைபாடுகள் இருக்காது. இதெல்லாம் நீங்க பேச வேண்டிய அவசியமே வந்திருக்காது. ஆனால் அதெல்லாம் நடத்தல. கிட்டத்தட்ட திமுக ஆட்சியில் ஒவ்வொரு முறையும் தொடர்ந்து 5 வருஷத்துக்கு ஒரு முறை உள்ளாட்சி தேர்தல் நடத்தி இருக்கிறோம். ஆனா அதை நடத்துவதற்கு கூட வக்கற்ற வகையில் ஒரு ஆட்சி இருக்கு. ஏன் நடத்தலைன்னா, அது நடத்தினா திமுக ஜெயிச்சிருவோம், அதனால அதுக்கு பயந்துட்டே நடத்தாம இருக்கிறாங்க. நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம்லாம் நடத்தணும், திமுக தான் காரணம் நடத்தாது இருக்குன்னு ஒரு அபாண்டமான ஒரு பொய்ய சொன்னாலும்
பொருத்தமா சொல்லுங்கடா போக்கத்த பசங்களான்னு ஒரு பழமொழி உண்டு. அது மாதிரி பொய் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய நல்லதுதான். எதுக்காக நம்ம நீதிமன்றம் திமுக சார்பில் போனோங்கிறத நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். பாரதி தான் வழக்கு போட்டாரு, முறையா நடத்தணும். அந்த இட ஒதுக்கீடு இருக்கு பாருங்க, எஸ்சிக்கு, பேக்வர்டு கம்யூனிட்டிக்கு, மலைவாழ் மக்களுக்கு, பெண்களுக்கு, அவங்களுக்குரிய இடத்த முறையா கொடுக்கணும். அது இல்லை, அதை முறையா இந்த அரசு செய்யல. அதை நீதிமன்றத்தில் போய் எடுத்து சொன்னோம். நீதிமன்றம் என்ன சொல்லுச்சுன்னா அதெல்லாம் சரி பண்ணிட்டு நடத்தணும்னு, சரி பண்ணி நடத்தணும்னு சொல்லி கிட்டத்தட்ட 4 வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கு நீதிமன்றம். இன்னும் வரைக்கும் செய்யல இந்த ஆட்சி. அதை செஞ்சிருக்கலாம்ல இந்நேரம். சரி, 1 வருஷம் நீட்டித்து போயிருக்கலாம் நியாயமா, இல்லை 2 வருஷம் நீட்டிச்சு போயிருக்கலாம். ஆகவே உறுதியா சொல்ற, திமுக ஆட்சிக்கு வந்த உடனே முதல் வேலை உள்ளாட்சி தேர்தலை நடத்துவோம். அதை நடத்தினா இந்த பிரச்சனைகள் இருக்காது. இது மாதிரி கிராம சபை கூட்டத்தை கூட்ட வேண்டிய அவசியமே நமக்கு வந்திருக்காது. இதை தான் நீங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். ஆகவே இந்த நிலையில தான் இன்றைக்கு ஒரு ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. ஆக ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் இறந்ததுக்கு பிறகு அந்த அம்மாவை பேரை பயன்படுத்திக்கிட்டு அந்த அம்மாவோட தயவுல ஆட்சியில ஒட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த எடப்பாடி ஆட்சி ஏதாவது தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு நல்லது செஞ்சிருக்குன்னு சொல்ல முடியுமா? விரல் விட்டு ஒரு சாதனை சொல்ல முடியுமா? கலைஞருடைய சாதனையை சொல்லணும்னா ஒரு விரல் இல்லை, 1000 விரல் இருந்தால் கூட பத்தாது. அவ்வளவு சாதனை கலைஞருடைய ஆட்சி காலத்தில் நடந்திருக்கு. வேலை வாய்ப்பை பற்றி இங்கே சில இளைஞர்களும் சில தாய்மார்களும் குறிப்பிட்டு சொன்னீங்க. நாங்கள் படிச்சுட்டு இருக்கிறோம், ஆனால் எங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கல, அதனால வேற தொழிலை தேடி நாங்கள் போக வேண்டியிருக்கு, வேதனையோடு சொன்னீங்க. ஆக திமுக ஆட்சியில் தான் ஆங்காங்கு தொழிற்சாலைகள் உருவாக்கப்பட்டுச்சு, வேலை வாய்ப்புக்கு உரிய வகையில் அந்த திட்டங்கள் எல்லாம் ஏற்படுத்தப்பட்டுச்சு. ஆனால் இன்றைக்கு ஆட்சியில் தொழிற்சாலை அமெரிக்காவில் இருந்தோ லண்டன்ல இருந்தோ எங்கே வெளிநாட்டில் இருந்தோ அல்ல வெளி மாநிலத்தில் இருந்தோ தொழில் தொடங்க வந்தாங்கன்னா அதுக்கு ஒரு கமிஷன் கேட்குறாங்க, பர்சன்டேஜ் வச்சாதான் அனுமதிங்கிறாங்க. அதனால இன்றைக்கு எல்லாம் வர்றதுக்கே பயப்படுறான். தமிழ்நாட்டுக்கு வர்றதை விட்டுட்டு பக்கத்தில் ஆந்திராவுக்கு போறாங்க, தெலுங்கானாவுக்கு போறாங்க, கர்நாடக மாநிலத்துக்கு போறாங்க, குஜராத் மாநிலத்துக்கு போறாங்க, வெஸ்ட் பெங்கால் மேற்கு வங்கத்துக்கு போறாங்க. இப்படி தமிழ்நாட்டை விட்டுட்டு பயந்துக்கிட்டு போறாங்க. திமுக ஆட்சி இருந்தப்போ அத்தனை பேரும் தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க, கலைஞர் மீது நம்பிக்கை வச்சு வந்தாங்க. இன்னைக்கு அது இல்லை. ஆகவேதான் வேலை வாய்ப்பு இன்றைக்கு தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில போய்கொண்டிருக்கிறது. ஆக அதையும் நான் மறுக்க முடியாது. கல்வி கடனை பற்றி கூட சொன்னீங்க. நம்ம போன முறை சட்டமன்ற தேர்தலில் கலைஞர் உறுதிமொழிலாம் தந்திருந்தா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்னென்ன செய்ய போகிறோன்னு. கலைஞர் சொன்னால் செய்வாருங்கிறது உங்களுக்கு தெரியும், சொன்னதைத்தான் செய்வார், செய்வதைத்தான் சொல்வார் என்பது உங்களுக்கு புரியும். ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் விவசாயிகளுடைய கடன் எல்லாம் தள்ளுபடி பண்ணுவேன். கலைஞர் சொன்னாரா இல்லையா? அதை செஞ்சு முடிச்சாரா இல்லையா? நான் ஆட்சிக்கு வந்தால் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் தருவேன்னாரு, அது கொடுத்தாரா இல்லையா? நான் ஆட்சிக்கு வந்தால் ஒவ்வொரு வீட்டுக்கும் ரேஷன் கார்டு வச்சிருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இலவச கலர் டிவி தருவேன்னு சொன்னார், கொடுத்தாரா இல்லையா? ஆக சொன்னதை செஞ்சவர் கலைஞர். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியை பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதா பேரை வச்சுக்கிட்டு, சரி ஜெயலலிதா பேரை வச்சு ஆட்சி நடத்துறீங்களே, ஜெயலலிதாவுக்காவது உரிய மரியாதை கொடுக்குறீங்களான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. இன்னைக்கு ஜெயலலிதா நீங்க பாத்தீங்கன்னா, ஜெயலலிதா அவ மேல ஒரு வழக்கு வந்துச்சு, அந்த அம்மா மேல தீர்ப்பு கொடுத்தாங்க, ஜெயில் தண்டனை. ஜெயில் தண்டனை கொடுத்த உடனே அந்த அம்மாவுக்கு பதவி போயிடுச்சு. பதவி போடணுன்னு நீதிமன்றத்துக்கு போனவங்க அப்படியே பெங்களூர் சிறைக்குள்ள போயிட்டாங்க. சிறைக்குள்ள போன உடனே அடுத்தது இன்னொரு முதலமைச்சரை தேர்ந்தெடுத்தாங்க, ஓபிஎஸ் தேர்ந்தெடுத்து கவர்னர் மாளிகையில் பதவி பிரமாணம். பதவி பிரமாணம் எடுத்துக்கிட்ட ஓபிஎஸ்ல இருந்து கடைசி மந்திரி வரை எல்லாம் அப்படியே அழுதாங்க, கண்ணீர் விட்டு கதறின மாதிரி அழுதாங்க. ஒரு நாடகம். சிவாஜி கூட அப்படி அழுவ முடியாது, எந்த நடிகன் கூட அப்படி அழுவ முடியாது, அந்த மாதிரி அழுதாங்க. பதவி ஏற்றுக்கிறப்போ விக்கி விக்கி அழுதாங்க. அதையும் பார்த்துருக்கீங்க டிவியில். அதுக்கப்புறம் அந்த அம்மா இறந்ததுக்கு பிறகு அந்த இடத்த முதலமைச்சராக அதே ஓபிஎஸ் மீண்டும்
கவர்னர் இப்போ மாளிகையில் போய் பதவி எடுத்து பார்த்தீங்கன்னா ஒத்தங்கல்லையாக தண்ணி வந்துச்சா பார்த்தீங்களா? இறந்துட்டாங்க. இருக்கிறப்ப தண்ணி வந்துச்சு, இல்லாதப்போ தண்ணி வரல. ஆக ஒரு பசப்பு நாடகம், ஆக ஒரு கபட நாடகம் அவங்களுக்கு. நான் இன்னும் கேட்குறேன், இறந்தது அந்த அம்மா இறந்து போயிருக்கிறதே இப்போ சர்ச்சையாக இருக்கு. அதில் மர்மம் இருக்கு. கலைஞர் முதலமைச்சராக இருந்தார், 5 முறை முதலமைச்சராக இருந்தார். இப்போ 8 வருஷமா அவர் இறந்து போகிற வரையில் முதலமைச்சராக இல்லை. கடைசியில் 7 வருஷம் முதலமைச்சராக இல்லை. வீட்டிலேயே ஓய்வு எடுத்து கொண்டிருந்தார். 1.5 வருஷம் வீட்டிலேயே ஓய்வு எடுத்து கொண்டிருந்தார். எல்லா தலைவர்களும் வந்து பார்த்தாங்க தலைவரை. தமிழ்நாட்டு தலைவர் மட்டும் இல்லை, அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய மோடியை பிரதமரே வந்து பார்க்கலையா? தலைவர் கோபாலபுரத்தில் ஓய்வில் இருக்கும்போது ராகுல் வந்தார, கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் வந்தாங்களே, பீகார் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் வந்தாரு. ஆக எல்லா மாநில தலைவரும் வந்து தலைவர் விசாரிச்சுட்டு போனாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிச்சோம், காவேரி மருத்துவமனையில். அப்போ வந்து பார்த்தாங்க. ஆக தலைவர் வந்து என்ன நிலையில் இருக்கிறாருன்னு அப்பப்போ நம்ம செய்தியை சொல்லிட்டு இருந்தோம். நான் அறிக்கை கொடுப்பேன், பேட்டி கொடுப்பேன், அரசின் சார்பில் செய்தி கொடுப்போம், காவேரி மருத்துவமனையின் சார்பில் செய்தி கொடுத்தோம். எல்லாம் முறையாக நடந்துச்சு. நான் கேட்குறேன், ஜெயலலிதா ஒரு முதலமைச்சர் அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். யாராவது போய் பக்கத்தில் போய் பார்த்தாங்களா? என்னைக்காவது ஒரு ஃபோட்டோ வந்திருக்குமா? இல்லை பார்த்தவங்களாவது நான் பார்த்துட்டு வந்தேன் நல்லா இருக்குன்னு சொன்னாங்களா? சாப்பிட்டாங்க, பால் குடித்தாங்க, ஒரு இட்லி சாப்பிட்டாங்க, ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் குடித்தாங்க, ஐஸ்கிரீம் சாப்பிட்டாங்கன்னு தான் சொன்னாங்களே தவிர எப்படி இருக்காங்க, என்ன உடல்நலம் சொல்லப்பட்டுச்சா? இல்லை. ஆக மர்மமாகவே வச்சுருந்தாங்க. சரி, அதுக்கு பிறகு மறைந்ததற்கு பிறகு எப்படி மறைஞ்சாங்க? விசாரணை கமிஷன். ஆக இதுவரைக்கும் ஒரு முதலமைச்சர் இறந்து போய் இறந்ததை போய் விசாரணை நினைச்சது கேவலம் எங்கேயாவது நடந்திருக்கா? ஆக அது நடந்துகிட்டு இருக்கு. அது ஒரு நாடகம், அது ஒரு நாடகம் தான். இப்போ இருக்கிற மந்திரிகளே என்ன சொல்றாங்கன்னா, விசாரணை கமிஷன் அமைச்சா பத்தாது, சிபிஐ விசாரணை நடத்தணும் அப்படின்னு சட்டத்துறை அமைச்சர் சண்முகம் பேட்டி கொடுக்குறாரு. ஆக மரணத்துல கூட இவ்வளவு விவகாரம் இருக்குன்னா ஆக சதி திட்டம் நடந்திருக்கா இல்லையா? அதெல்லாம் விடுங்க. இறந்து போனாங்கல்ல, இறந்து போய் இவ்வளவு நாள் ஆச்சு. அந்த அம்மாவுக்கு எங்கேயாவது ஒரு புகழஞ்சலி கூட்டமாவது எங்கேயாவது நடத்தியிருக்காங்களா இது வரைக்கும்? ஒரு முதலமைச்சர் ஆட்சியில் அவங்க தான் இருக்காங்க, ஏடிஎம்கே. யாரால முதலமைச்சராக இப்போ இருக்காங்களோ, யாரால மந்திரியா இருக்காங்களோ, யாரால ஆட்சி நடத்திட்டு இருக்காங்களோ, அவங்க சார்பா அரசின் சார்பில் எங்கேயாவது ஒரு நிகழ்ச்சி? நம்ம தலைவர் கலைஞர் இறந்ததுக்கு பிறகு எத்தனை நிகழ்ச்சிகள் நடத்தி இருக்கிறோம்? பாளையங்கோட்டையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்லாம் அழைச்சிட்டு போய் கூட்டம் நடத்தணும். அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் அழைச்சிட்டு வந்து சென்னை நந்தனத்தில் நம்ம புகழஞ்சலி கூட்டம் நடத்தணும். திரையுலகத்தை சார்ந்தவர்கள் சேர்ந்து கோவையில் புகழஞ்சலி கூட்டம் நடத்தணும். மருத்துவர்கள், புகழ்பெற்ற மருத்துவர்கள் எல்லாம் அழைச்சிட்டு வந்து கூட்டம் நடத்தணும். அதே மாதிரி வைஸ் சான்சலர், துணைவேந்தர்களை வச்சு ஒரு கூட்டம் நடத்தணும். அதே மாதிரி கிறிஸ்துவ சமுதாயத்தை சார்ந்தவர்கள், முஸ்லீம் சமுதாயத்தை சார்ந்தவர்கள், அந்த முன்னோடிகள் எல்லாம் வச்சு கூட்டம் நடத்தணும். ஆக ஜெயலலிதா மறைந்ததற்கு பிறகு இது மாதிரி எங்கேயாவது ஒரு கூட்டம் நடந்துச்சா? இல்லை. ஆக இந்த நிலையிலே தான் இன்றைக்கு கொள்ளையடிக்கிற, கொடுமைகள் புரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. எனவே இந்த ஆட்சியை அப்புறப்படுத்துவதற்கு நீங்கள் எல்லாம் தயாராக இருக்க வேண்டும். நான் கேட்குறேன், பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேர்களை விடுதலை செய்யணும். 28 வருஷமா சிறையில் இருக்கிறாங்க. ஆக அவர்களை விடுதலை செய்யணும் என்று நீதிமன்றமே சொல்லிடுச்சு. ஆக தெளிவாக சொல்லிடுச்சு. அதுக்கு பிறகு மாநில அரசு அமைச்சரவை கூட்டத்தில் தீர்மானம் போடுது, சட்டமன்றத்தில் தீர்மானம் போடுறோம், கவர்னருக்கு அனுப்பிச்சு வச்சாச்சு. இது வரைக்கும் விடப்பட்டிருக்காங்களா? இல்லை. ஆனால் இதே ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த போது அவருடைய பதவி நீதிமன்றத்தின் காரணமாக பறிக்கப்பட்ட நேரத்தில் தருமபுரி மாவட்டத்தில் ஒரு பேருந்தை கொளுத்துனாங்க. அதிமுக காரங்களாம் ஒன்று சேர்ந்து ஒரு பேருந்து பஸ்ஸை கொளுத்துனாங்க. அந்த பஸ்ஸில் 3 பேர் இறந்து போனார்கள். அது சம்பந்தமா அதிமுகவை சார்ந்தவர்கள் 3 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்தாங்க.
நீதிமன்றத்தில் அவங்களுக்கு என்ன தீர்ப்பு தந்தாங்கன்னா, தூக்கு தண்டனை முதல்ல சொன்னாங்க. அப்புறம் ஜனாதிபதியில் பெட்டிஷன் போட்டு அது ஆயுள் தண்டனையாக மாறிச்சு. ஆனால் அவங்க விடுதலையாகி வெளில வந்துட்டாங்க. நல்லா கவனிங்க, 3 மாணவிகளை உயிரோடு தீ வச்சு கொளுத்திய அதிமுகவை சேர்ந்த 3 பேர் மரண தூக்கு தண்டனை சொல்லி அதுக்கு பிறகு ஆயுள் தண்டனையாக மாறி சிறையில் இருந்தவர்கள் விடுதலை செஞ்சிருக்கிறாங்க இந்த ஆட்சி. ஆனா பேரறிவாளன் 28 வருஷமா 7 பேர் கொண்ட அந்த குழு இது வரைக்கும் விடுதலை செய்வதற்கான முயற்சியில் இந்த ஆட்சி ஈடுபடலைன்னா, அந்த பேரறிவாளனுடைய தாயார் இன்னைக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்குறாங்க, டிவிலாம் வந்திருக்கு, நான் பார்த்தேன். ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் 27 வருஷமா 28 வருஷமா நான் பொங்கலை என் பையன் இல்லாமல் கொண்டாடிட்டு இருந்திருக்கிறேன். கொண்டாட முடியல. இந்த வருஷமாவது என் பையனோட கொண்டாட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன், அவன் விடுதலை செய்யுங்க அப்படின்னு கெஞ்சி அழுது கதறி பேட்டி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அந்த இறக்கத்தை கூட, அந்த கவலையை கூட, அந்த ஏக்கத்தை கூட கவலைப்பட முடியாத நிலையில் ஒரு ஆட்சி இருக்குன்னா அந்த ஆட்சி நமக்கு தேவையா என்பதை தயவு செய்து நீங்கள்லாம் சிந்திச்சு பார்க்கணும். அப்படிப்பட்ட இந்த கொடுமையான ஆட்சிக்கு முடிவு கட்ட வேண்டும் என்று சொன்னால், நான் தொடக்கத்திலே சொன்னது மாதிரி இந்த 2 ஆட்சிகளுக்கு, மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சி, மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்த 2 ஆட்சிகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்து தொடக்க புள்ளியாக, ஆரம்ப புள்ளியாக திமுக ஆட்சி தமிழ்நாட்டில் உருவாகுவதற்கு நீங்கள் எல்லாம் துணை நிற்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இங்கே பெண்கள் எல்லாம் இருக்கீங்க, தாய்மார்கள் இருக்கிறீங்க, உங்களுக்கு அதிகம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வாக்குச்சாவடி இப்பெல்லாம் நல்லா இருப்பீங்க, நாங்கள் சொல்றதெல்லாம் நல்லா கேட்பீங்க. ஆனால் வாக்குச்சாவடிக்கு போகிறதுக்கு முன்னாடி எதையாவது கொடுத்துட்டு போயிட்டா அதில் கொஞ்சம் மாற்றம் வந்து, ஆக இவ்வளோ கொடுத்துருக்குறானே, ஆக அதுக்கு ஒரு ஓட்டு போடுவோமே, இதுக்கு ஒரு ஓட்டு போடுவோமேன்னு பிரிச்சிடாதீங்க. எவ்வளோ கொடுத்தாலும் வாங்கிக்கிங்க, அது உங்கள் பணம் தான், உங்களுடைய வரி பணம் தான், கொள்ளையடிச்சு வச்சிருக்கிற வரி பணம் தான். எவ்வளோ கொடுத்தாலும் வாங்கிக்கோங்க, அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஆனால் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, யார் வந்தால் நாடு நல்லா இருக்கும். இப்போ இன்னைக்கு கொடுக்குற பணத்தில் இன்னைக்கு நல்லா இருக்கலாம், நாளைக்கு நல்லா இருக்கலாம், நாளை மறுநாள். 5 வருஷம் ஒரு ஆட்சி வந்துட்டா 5 வருஷம் இருக்க போகுது. ஆக 1 நாள் 2 நாள் நிம்மதிக்காகவா நீங்கள் ஓட்டு போட போறீங்க? ஆக 5 ஆண்டு காலம். ஆக நாம் வாழக்கூடிய நாள் முழுவதும் நாம் நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நம்முடைய சந்ததி நல்லா இருக்கணும், நம்முடைய சுற்றத்தார் நல்லா இருக்கணும், நம்முடைய ஊர் நல்லா இருக்கணும், நம்முடைய கிராமம் நல்லா இருக்கணும், நம்முடைய நாடு நல்லா இருக்கணும் என்கிற அந்த உணர்வை நீங்கள் பெறணும். உதாரணமாக பெண்களுக்கு புரிகிற மாதிரி சுருக்கமாக சொல்கிறேன், சுலபமாக சொல்கிறேன், எளிய வகையில் சொல்கிறேன். நீங்கள்லாம் வீட்டுக்கு போய் ஏதாவது பொருளை போய் கடையில் வாங்குறீங்க. வாங்குறப்போ கடைக்காரன் அந்த விலையை, அந்த பொருள் 10 ரூபான்னு சொல்கிறான். 10 ரூபா எடுத்து கொடுத்துருவீங்களா? கொடுக்க மாட்டீங்க. கொஞ்சம் பேரம் பேசுவீங்க, ஏன்பா என்ன விலை அதிகமாக சொல்ல, அடுக்குமா? அதெல்லாம் முடியாது, 5 ரூபான்னுவீங்க. அவன் கேட்டது 10 சொன்னது, நாம் கேட்குறது பாதி விலை, அடிமாட்டு விலை கேட்போம் 5 ரூபான்னு. உடனே அதெல்லாம் முடியாது, வேணா 1 ரூபா குறைச்சி 9 ரூபா தரணுவான். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதெல்லாம் முடியாது, வேணா 1 ரூபா கூட போட்டு 6 ரூபா தரணுவீங்க. அவன் 8க்கு வருவான். அப்புறம் நீங்கள் 7க்கு போய் முடிச்சிடுவீங்க. கடைக்காரனுக்கு நல்லா தெரியும், 10 ரூபான்னு சொன்னாதான் நீங்கள் 7க்கு வருவீங்கன்னு. நீங்கள் என்ன சாதாரணமானவங்க? உங்களுக்கும் தெரியும், அவன் 5ன்னு சொன்னாதான் அவன் 7க்கு வருவான்னு உங்களுக்கும் தெரியும். ஆக ஒரு பொருளை கூட வீட்டுக்கு வாங்குகிற போது நம்ம காசு, நம்முடைய வீட்டுக்காக வாங்கக்கூடிய ஒரு பொருள், அதனால யோசிச்சு சிந்திச்சு பார்த்து வாங்குறோம். சரி, வேற ஒன்றும் வேணாம். காய்கறி கடைக்கு போறீங்க, கத்திரிக்காய் வாங்குறீங்க. அந்த கத்திரிக்காய் வாங்கி திராசு தட்டில் போடுவான். ஒரு கல், ஒரு தட்டில் எடைக்கல், ஒரு தட்டில் கத்திரிக்காய், 4 காய் எடுத்து போட்டு, நல்ல காய் தான் போட்டிருப்பான். ஆனால் உங்களுக்கு நம்பிக்கை வருமா? வராது. அதெல்லாம் எடுத்து போட்டு நீங்கள் 4 எடுத்து பொறுக்கி எடுத்து போட்டால் தான் உங்களுக்கு திருப்தி வருது. நம்ம வீட்டுக்கு வாங்குற கத்திரிக்காய் அது. வெண்டைக்காய் வாங்குற போது வெண்டைக்காய் நுனியை அப்படியே உடச்சி பார்ப்பீங்க, நுனியை பிஞ்சா முத்தலான்னு. இவ்வளவு சட்டி பானை கடைக்கு போய் சட்டியை வாங்குற போது கூட அந்த சட்டியை எடுத்து விரலால் தட்டுறீங்க. அந்த ஓசையை வச்சு கண்டுபிடிச்சிருவீங்க, நல்ல சட்டியா அப்படின்னு கண்டுபிடிச்சிருவீங்க. புடவை கடைக்கு போறீங்க, உங்களுக்கு பிடிச்சது புடவை கடைக்கு போய் ஒரு 200 ரூபா 250 ரூபா புடவை, அதை ஒரு புடவை தான் வாங்க போறீங்க. ஒரு புடவை வாங்குறதுக்கு அவன் கடையில் இருக்க எல்லா ஷோகேஸ்ல எல்லா பொருளுக்கு கீழே போட சொல்லி ஒன்று ஒன்றா தொட்டு பார்த்து தடவி பார்த்து
அவனிடத்துல இல்லாத கேள்வியெல்லாம் கேட்பீங்க. என் பாய் தினம் சிலுக்கா, நைலக்ஸா, காட்டனா, தண்ணியில் போட்டால் சுருங்குமா, சாயம் போகுமா, திருப்பி கொண்டு தான் எடுத்துப்பியா, இவ்வளவு கேள்வி கேட்பீங்க. அவன் நல்ல இந்த மாதிரி ஃபிளட் லைட்லாம் போட்டு, மெர்க்குரி லைட்லாம் போட்டு பிரைட்டாக தான் வச்சுருப்பான். அதில் அந்த புடவை பார்த்தா சரியாக உங்களுக்கு கலர் தெரியாதுன்னு சூரிய வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து அங்கேயும் பாருங்க, சூரியன் தான் தேவைப்படுது பாருங்க. அங்கேயும் சூரிய வெளிச்சத்தை கொண்டு வந்து அதை பார்த்து அதுக்கு பிறகு தான் அந்த புடவை எடுக்கிறீங்க. ஆக நம்ம வீட்டுக்கு வாங்குற பொருள் எதுவாக இருந்தாலும் பேரம் பேசுறீங்க, யோசிக்கிறீங்க, சிந்திக்கிறீங்க, ஆராய்ச்சி பண்றீங்க, அதுக்கு பிறகு தான் வாங்குறீங்க. சரி, வேறு ஒன்றும் வேணாம். மீன் கடைக்கு போறீங்க, மீன் மார்க்கெட்டுக்கு. மீனை வாங்குற போது அது புதுசா பழசான்னு பார்த்து தானே வாங்குறீங்க. புதுசு பழசுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? இந்த செவலை கொஞ்சம் ஒதுக்கி பார்த்தீங்கன்னா ரத்தம் இருக்கும் இல்லையா? ரத்தம் இல்லைன்னா பழசுன்னுடுவீங்க. மீனை விற்கக்கூடிய தொழில் யாரும் இருந்தால் தப்பா நினச்சிக்காதீங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அவன் உங்களை ஏமாத்துறதுக்கு பழைய மீன் எடுத்து கொஞ்சம் குங்குமத்தை தடவி வச்சுருவாங்க. நீங்கள் விடுவீங்களா? விட மாட்டீங்க. புதுசாக இருந்தாலும் பழசாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி அதை எடுத்து அந்த செவில ஒதுக்கிட்டு விரலில் தடவி பார்ப்பீங்க. விரலில் விட்டுறது குங்குமமா ரத்தமானு கண்டுபிடிச்சிருவீங்க. அவ்வளவு உஷார் நம்ம பெண்கள். கெட்ட கேடு கருவாடு இருக்கு பாருங்க, கருவாடு. அந்த கருவாட்டை கூட வாங்குற போது கையில் எடுப்பீங்க. கையில் எடுத்து மூக்கு கருகளை கொண்டு போய் கொஞ்சம் முகர்ந்து பார்ப்பீங்க. எதுக்கு? வாசனை வருமா? நாற்றம் தான் வரும். நாற்றம் அடிக்கக்கூடிய கருவாட்டை எடுத்து கையில் எடுத்து முகர்ந்து பார்க்குறீங்கன்னா இதுக்கு கருவாட்டிலிருந்து வருகிற நாற்றம் நல்ல நாற்றமா கெட்ட நாற்றமா? நாற்றத்திலே கூட நல்ல நாற்றம் எது, கெட்ட நாற்றம் எதுன்னு கண்டுபிடிக்கிறீங்க. ஆனால் நாட்டை பற்றி கவலைப்படாமல் இருந்துவிட்ட காரணத்தால் தான் நாடு இன்றைக்கு குட்டிச்சுவரான நிலைமைக்கு போயிருக்கிறது. ஆகவே இதைத்தான் நான் பணிவோடு கேட்கிறேன். வீட்டை பற்றி சிந்திக்கிற நீங்கள் நாட்டை பற்றியும் சிந்திக்கணும். நாடு நன்றாக இருந்தால்தான் இந்த வீடு நன்றாக இருக்க முடியும். வீடு நன்றாக இருந்தால்தான் நாம் நன்றாக இருக்க முடியும். நாம் நன்றாக இருந்தால்தான் நம்முடைய சந்ததியினர் இந்த நாட்டிலே நலமோடு வாழ முடியும். ஆக நாம் நலமோடு வாழ நமக்காக பாடுபடக்கூடிய, நமக்காக பணியாற்றக்கூடியவர்கள் யார் என்பதை சிந்திச்சு பாருங்க. அப்படி சிந்திக்கிற போது திமுக, உதயசூரியன் இதுதான் உங்களுடைய நினைவுக்கு வர வேண்டும்.